நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். போலீஸ் அதிகாரத்தை பகிர்வதனால் இந்திய இலங்கை உடன்படிக்கை மீறப்படுவதாக அமைச்சர் பாசில் ராஜபக்ச கருத்து. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி கச்சத்தீவு ஊடாக அரசியல் லாபங்களை பெற முயற்சிப்பதாக ஜெயலலிதா குற்றச்சாட்டு. படகுகளில் தமது நாட்டுக்கு வருபவர்களுக்கு இடமில்லை, ஆஸ்திரேலியா அறிவிப்பு. மாகாண சபைகளுக்கு போலீஸ் அதிகாரத்தை வழங்குவதன் மூலம் தனியான ராணுவம் ஒன்று உருவாகும் அபாயத்தை இலங்கையால் எதிர்நோக்க முடியாது என பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பாசில் ராஜபக்ச தெரிவிக்கின்றார். தி ஹிந்து பத்திரிகைக்கு வழங்கியுள்ள விசேட செவியிலேயே அமைச்சர் இதனை கூறியுள்ளார். போலீஸ் அதிகாரத்தை ஊக்குவிப்பதென்பது 1987 ஆண்டு கைச்சாத்திடப்பட்ட இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை மீறும் நடவடிக்கையாகும் என அமைச்சர் பாசில் ராஜபக்ச தி ஹிந்து பத்திரிகைக்கு தெரிவித்துள்ளார். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் 2/10 பிரிவை மேற்கோள் காட்டி அமைச்சர் இதனை தெளிவூட்டியுள்ளார். மேற்கோள் ஆரம்பம். நாட்டின் ஏனைய மாகாணங்களைப் போன்றே வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் பாதுகாப்பு மற்றும் சட்டத்தை உறுதிப்படுத்துவதற்காக ஒரே கட்டமைப்பு ஒன்றை செயற்படுத்த வேண்டும். முழு நாட்டிற்கும் ஒரே போலீஸ் பிரிவு மாத்திரமே இருக்க வேண்டும் என்பதுடன் வேறு பிரிவுகள் இருக்க முடியாது என்பதே அதன் பொருளாகும். இந்த விடயம் உடன்படிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. போலீஸ் அதிகாரம் ஒரு போலீஸ் பிரிவுக்கு மாத்திரமே இருக்க வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாகாண சபைகளுக்காக தனித்தனியாக போலீஸ் பிரிவுகள் இருக்க முடியாது. மேற்கோள் நிறைவு. இந்திய இலங்கை உறவுகள் தொடர்பில் தெளிவூட்டிய அமைச்சர் பாசில் ராஜபக்ச இலங்கை மற்றும் இந்தியா ஆகிய 2 நாடுகளும் மற்ற இடத்திலிருந்து பார்க்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேற்கோள் ஆரம்பம். இது இலங்கை பிரச்சனையாகும். இலங்கையினாலே இதற்கான தீர்வினை பெற்றுக் கொள்ள முடியும். இறமையுள்ள 2 நாடுகள் மற்றும் நீண்டகால நட்புறவு கொண்ட 2 நாடுகள் என்ற ரீதியில் நாம் ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்ள வேண்டும். எமது மக்கள் இந்தியா தொடர்பில் சிறந்த புரிந்துணர்வுடன் உள்ளனர். இந்தியா அதனை புரிந்து கொள்ள வேண்டும். மேற்கோள் நிறைவு. இந்திய இலங்கை உடன்படிக்கையால் இலங்கையின் சுயாதீன தன்மை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மேல்மாகாண சுற்றாடல் அமைச்சர் சட்டத்தரணி உதய கமன்பில தெரிவிக்கின்றார். கொழும்பு பொது நூலக கேட்போர் கூடத்தில் இன்று நடைபெற்ற கண்காட்சியிலேயே அவர் இதனை கூறினார். இந்திய இலங்கை ஒப்பந்தமும் மலையக உடன்படிக்கையும் ஒன்றாகும். இந்த 2 உடன்படிக்கைகளின் ஊடாகவும் நாட்டின் சுயாதீன தன்மை அளிக்கப்படுகிறது. இந்திய இலங்கை உடன்படிக்கை ஒரே தடவையில் நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. 2 கடிதங்கள் பரிமாற்றப்படுகின்றன. அதிலே இந்த திருட்டுத்தனம் காணப்படுகிறது. நமது நாட்டின் அதிகார பகிர்வு தொடர்பான தீர்மானங்களை இந்தியாவுக்கு தேவையான வகையிலேயே எடுக்க வேண்டியுள்ளது. இது சுயாதீன நாடொன்று எனின் எமது துறைமுகத்தை எமது எரிபொருள் தாங்கியை பயன்படுத்தும் போதும் எமது பூமியை வேறு ஒரு நாடொன்றின் வானொலி சேவைக்கு வழங்குவதாயின் நாம் வேறு ஒரு நாடொன்றின் ராணுவ உதவியை பெற்றுக் கொள்ளும் போது எதற்காக இந்தியாவிடம் அனுமதி கேட்க வேண்டும்? இந்திய இலங்கை உடன்படிக்கை என்பது நேரடியாக இந்த நாட்டினை கட்டுப்படுத்தும் உடன்படிக்கையாகும். நினைவாற்றல் உள்ள ஒருவர் மாகாண சபைகளுக்கு காணி அல்லது போலீஸ் அதிகாரங்களை வழங்க மாட்டார் என நிஷாந்த் ஸ்ரீ வர்ணசிங்க தெரிவிக்கின்றார். எனினும் அதிகாரத்தின் மீதுள்ள பற்று காரணமாகவே இந்த அதிகாரங்கள் வழங்கப்படாதுள்ளதாக கலாநிதி நிர்மல் ரஞ்சித் தேவசிறி சுட்டிக்காட்டுகின்றார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற மாநாடொன்றிலேயே அவர்கள் இதனை தெரிவித்தனர். එක රටක් නම් එක නීතියක් නම් එක පාලනයක් නම් ඒක අපේ ව්‍යවස්ථාව තුලින් පැහැදිලිව නිරූපණය. ஒரு நாடு ஒரு சட்டம் ஒரு அதிகாரம் என்றால் அது எமது அரசியல் அமைப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரிவினைவாதிகளிடம் இந்த அதிகாரங்கள் செல்லும் பட்சத்தில் இந்த அரசியல் அமைப்பின் அதிகாரங்களை பயன்படுத்த முடியாது. ஏன் மத்திய அரசாங்கத்துடன் மோதி பிரிந்து செல்கின்றீர்கள்? இந்த மாகாண சபை முறைமை எமக்கு ஏற்றதல்ல. இது சட்டவிரோதமானது, அரசியல் அமைப்பிற்கு விரோதமாக உள்ளது. அரசியலமைப்பின் ஊடாக பிரிவினைவாதத்திற்கு செல்வதற்கான ஒரு நுழைவாயிலாக இது அமைந்துள்ளது. நாட்டின் தேசிய பாதுகாப்பு, ஒற்றுமை மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மை ஆகியவற்றுக்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது. சுய நினைவுள்ள சுயமாக சிந்திக்கின்ற எந்த ஒரு நபரும் இந்த வேலையை செய்ய மாட்டார்கள். இந்த நடவடிக்கையை முன்னெடுத்து நாட்டை ஆட்சி செய்ய முடியாது. පොලිස් බලතල දෙන්නේ මේ කාට හරි ඩයස්පෝරාවට ආරෙහිට මේ නෙමෙයිනේ. ඒ මිනිස්සු ඡන්ද දීලා පත් කරන කට්ටියකට. புலம்பெயர் தமிழர்களுக்கு அல்ல போலீஸ் அதிகாரங்கள் வழங்கப்படுகின்றன. மக்களினால் தெரிவு செய்யப்படுகின்ற பிரதிநிதிகளுக்கு அது வழங்கப்படுகின்றது. ஜனநாயகத்தின் அடிப்படை என்னவென்றால் மக்களின் தன்னாதிக்கமாகும்.
அதாவது கீழிருந்து மேல் நோக்கி வர வேண்டும். அதிகாரங்கள் கீழ்மட்டத்திற்கு செல்வதனை நாம் நிராகரிக்க முடியாது. போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்கள் வழங்கப்பட மாட்டாது என கூறினார்கள் அல்லவா? சுய சிந்தனை உள்ள ஒருவரே இதனை தெரிவித்துள்ளார். சுய சிந்தனை இல்லாதமையினாலா போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்களை வழங்கவில்லை என்பதே எனக்குள்ள கேள்வியாகும். தமக்குள்ள அதிகாரங்களை வேறொரு நபர் பயன்படுத்துகின்றமையை யாரும் விரும்பவில்லை. தமது கட்சியில் உள்ளவர்களுக்கும் அதனை தற்போதுள்ளவர்கள் வழங்கவில்லை அல்லவா? இது குடும்பத்தாருக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. පවුලේ අයට සහ පවුලෙත් තව ටික දවසකට ඔය දැන් බලය පේන විදිහට ඔය මේ විස්තෘත පවුලෙන් මේ න්‍යෂ්ටික පවුලටත් ඇවිල්ලා තියෙන්නේ. அரசு கட்டட திணைக்களத்தின் ஜூலை பணி பகிஷ்காரிப்பாளர்களுக்கு மாதாந்த கொடுப்பனவை வழங்கும் ஆரம்ப நிகழ்வு இன்று நடைபெற்றது. நிர்மாண பொறியியல் சேவை வீடமைப்பு மற்றும் பொது வசதிகள் அமைச்சர் விமல் வீரவங்ச தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக விக்னேஸ்வரன் போட்டியிடுகிறார். முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு தனக்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு மாவி சேனாதிராஜா கோரிக்கை விடுத்திருந்தார். எனினும் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுவதற்கான எண்ணத்தை கைவிடுமாறு 2 தூதுவராலயங்களில் இருந்து மாவி சேனாதிராஜாவுக்கு அறிவித்தல் விடுக்கப்பட்டது. மாவி சேனாதிராஜாவின் குடும்பம் தமது நாட்டில் இருப்பதாக தூதுவராலயம் ஒன்று குறிப்பிட்டது. அவர் போட்டியிடும் பட்சத்தில் குடும்பத்தாரை நாட்டுக்கு திருப்பி அனுப்பிவிடுவோம் என தெரிவித்துள்ளார்கள். தமது நாட்டுக்குள் பிரவேசிப்பதற்கான விசா அனுமதி மறுக்கப்படும் எனவும் கூறியுள்ளார்கள். விக்னேஸ்வரன் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு அனுமதி வழங்குமாறு மத்திய தூதுவராலயம் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ள அனைவருக்கும் கூறியுள்ளது. வழக்கு விசாரணைகளை நடத்தி கொண்டிருந்த விக்னேஸ்வரனுக்கு எவ்வாறு மாவி சேனாதிராஜாவை விட குறித்த 2 தூதுவராலயங்களிலும் அதிக வரவேற்பு கிடைக்கிறது. 13வது அரசியலமைப்பு குழு காணப்படுகின்ற துவாரங்களுக்குள் நுழைந்து இல்லாத அதிகாரங்களை மேலும் மேலும் கொண்டு வருவதற்கு இன்று ஆரம்பித்துள்ளனர். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான சுசில் பிரேமஜயந்த யாழ் குடாநாட்டுக்கு இன்று விஜயம் மேற்கொண்டு தேர்தல் பிரசார நடவடிக்கைகளை ஆரம்பித்து வைத்தார். இன்று ஆரம்பிக்கப்பட்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தேர்தல் பிரசார நடவடிக்கைகளில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பாக வடமாகாணத்தில் போட்டியிடும் தயா மாஸ்டர் உள்ளிட்ட மேலும் பலர் கலந்து கொண்டிருந்தனர். கடந்த கால போரின் காரணமாக பாதிக்கப்பட்ட எமது மக்களின் நல்வாழ்வை நோக்கியே நான் போட்டியிடுகின்றேன். போரினாலே பாதிக்கப்பட்டு சிறையில் இருக்கின்றவர்கள், சிறையிலிருந்து விடுதலை செய்யப்படாதவர்கள், போரினாலே பாதிக்கப்பட்ட சகலரும் நல்வாழ்வுக்கு போராடுவதற்கு வடக்கு மாகாண சபையை ஒரு அபிவிருத்தி களமாக பயன்படுத்தி இவர்களுக்கான அபிவிருத்தி விடுதலைக்காக பயன்படுத்துவதற்காகவே நான் தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு சம்மதம் தெரிவித்திருக்கின்றேன். ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷ 1967 ஆண்டு யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நகரசபை தலைவர் ஒருவர் இருந்தார். அவர் அல்ஃபிரட் துரையப்பா. எனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி யாழ்ப்பாணத்துக்கு புதிய அரசியல் கட்சி அல்ல. 82, 88 ஆண்டுகளில் ஸ்ரீமாவோ பண்டாநாயக்க மற்றும் ஹெக்டர் குபிகரு ஆகியோர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டனர். யாழ்ப்பாண மக்கள் அவர்கள் இருவரையும் தெரிவு செய்தனர். கூட்டமைப்பு என்ற வகையில் யாழ் மாவட்டத்தில் செயற்பாட்டு ரீதியான வலையமைப்பு எமக்கு உள்ளது. සිනමා බණ්ඩාරනායක මැතිය ජයග්‍රහණය කෙරෙව්වා. සංධානයක් හැටියට යාපනයේ දිස්ත්‍රික්කයේ මැතිවරණයක් මෙහෙයවීමේ සංවිධානාත්මක ජාලයක් අපිට තියෙනවා. இன்றைய பத்திரிகைகளிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரங்களில் இன்று நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. கச்சத்தீவை மீள இந்திய மத்திய அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு கருணாநிதி உச்சநீதிமன்றத்தை நாடியமை தொடர்பில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராம் விமர்சித்துள்ளார். கருணாநிதி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளமை தமிழக மக்களை ஏமாற்றும் வகையிலும் அரசியல் சந்தர்ப்பவாதம் கருதிய செயற்பாடாகவும் அமைந்துள்ளது என தமிழக முதலமைச்சர் குற்றஞ்சாட்டியுள்ளதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கையிடமிருந்து கச்சத்தீவை மீள பெறுமாறு கோரி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தாக்கல் செய்துள்ள மனு தொடர்பில்
ஆயுமாறு இந்திய மத்திய அரசாங்கத்திற்கு அந்த நாட்டின் உச்ச நீதிமன்றம் கடந்த திங்கட்கிழமை அறிவித்தல் விடுத்திருந்தது. 1974 ஆண்டு கால பகுதியில் அப்போதைய இந்திய பிரதமரான இந்திரா காந்தியினால் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் மூலம் கச்சத்தீவு இலங்கையிடம் ஒப்படைக்கப்படுவதனை தடுப்பதற்காக கருணாநிதி போதிய அளவு செயற்பாடுகளை முன்னெடுக்கவில்லை எனவும் ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார். கருணாநிதி தமிழக முதலமைச்சராக பொறுப்பு வகித்த கால பகுதியில் கச்சத்தீவு பொறுப்பளிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர் உச்ச நீதிமன்றத்தை ஏன் நாடவில்லை என்பதற்கான காரணத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் ஜெயலலிதா வினவியுள்ளார். அரசியல் லாபத்தை பெற்றுக் கொள்வதற்காகவே கச்சத்தீவை மீள பெறுமாறு கோரி இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மனு தாக்கல் செய்துள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு முன்னர் இதுபோன்ற மனு ஒன்றை தாம் தாக்கல் செய்த போது தனக்கு சாதகமான நிலைமை கிட்டும் என கருணாநிதி அச்சமடைந்திருந்ததாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராம் கூறியுள்ளார். 2008 ஆண்டில் உச்ச நீதிமன்றத்தில் தாம் மனு தாக்கல் செய்திருந்த சந்தர்ப்பத்தில் வழக்கின் மற்றொரு தரப்பினராக இணைந்து கொள்வது தொடர்பில் கருணாநிதி மௌனம் சாதித்ததாக ஜெயலலிதா ஜெயராம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய உச்ச நீதிமன்றத்தின் 40வது பிரதம நீதியரசராக தமிழகத்தைச் சேர்ந்த பி சதாசிவம் இன்று பதவியேற்றார். புதுடில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் முன்னிலையில் இந்த பதவி பிரமாண நிகழ்வு நடைபெற்றது. உச்சநீதிமன்றத்தின் பிரதம நீதியரசராக பொறுப்பேற்கும் 2வது தமிழர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இந்திய உச்ச நீதிமன்றத்தின் 40வது பிரதம நீதியரசராக தமிழகத்தைச் சேர்ந்த நீதியரசர் பி சதாசிவம் இன்று பதவியேற்றார். Having been appointed Chief Justice of the Supreme Court of India, இன்று டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற பதவி பிரமாண நிகழ்வில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி மற்றும் சிரேஷ்ட வழக்கறிஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். பதவி பிரமாணத்தினை தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்திற்கு சென்ற அவர் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து பி சதாசிவத்தின் உரை அடங்கிய நூல் ஒன்றும் வெளியிடப்பட்டது. இவர் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 26ஆம் தேதி வரை பிரதம நீதியரசராக பதவியில் நீடிப்பார் என்று இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. உச்ச நீதிமன்ற நீதிபதி அல்தமாஸ் கபீர் நேற்று ஓய்வு பெற்றதை தொடர்ந்தே புதிய பிரதம நீதியரசராக ப சதாசிவம் இன்று பதவியேற்றார். ஈரோடு மாவட்டம் கடப்பாநல்லூர் கிராமத்தில் 1949ஆம் ஆண்டு பிறந்த இவர் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவராவார். வழக்கறிஞராகவும் அரச வழக்கறிஞராகவும் பணியாற்றிய இவர் சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதியாக 1996ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து 2007ஆம் ஆண்டு பஞ்சாப் மாகாணத்தின் உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்ட பின்னர் அதே ஆண்டில் உச்ச நீதிமன்ற நீதிபதியாகவும் பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆஸ்திரேலியாவுக்கு படகில் வரும் எவருக்கும் இனிமேல் இடமளிக்கப்பட மாட்டாது என ஆஸ்திரேலிய பிரதமர் கெவின் ரட் தெரிவித்துள்ளார். புதிய சட்டங்களுக்கு அமைய படகில் வரும் அனைத்து புகலிட கோரிக்கையாளர்களும் பப்புவா நியூகினியா தீவுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். 2012ஆம் ஆண்டு முதல் படகுகளில் வருகை தந்த வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமையினால் ஆஸ்திரேலியா கடும் அழுத்தத்துக்கு உள்ளாகியுள்ளது. கடந்த வருடம் மாத்திரம் இவ்வாறு படகுகளின் ஊடாக 13,000க்கும் அதிகமானவர்கள் வருகை தந்துள்ளதாக ஆஸ்திரேலிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. From now on, any asylum seeker who arrives in Australia by boat will have no chance of being settled in Australia. ஆஸ்திரேலியாவுக்கு புகலிடம் கோரி வருகை தரும் அவருக்கும் இனிமேல் இந்த நாட்டின் புகலிடம் கிடைக்க மாட்டாது. புகலிடம் கோருகின்றவர்கள் கிறிஸ்துமஸ் தீவுக்கு அனுப்பப்பட்டு அவர்களின் நிலை தொடர்பில் ஆராய்ந்து மனுஷ் மற்றும் பப்புவா நியூகினியா போன்ற இடங்களுக்கு அனுப்பப்பட உள்ளனர். அவர்கள் புகலிட கோரிக்கையாளர்கள் என உறுதி செய்யப்படும் பட்சத்தில் அவர்கள் பப்புவா நியூகினியாவில் தங்க வைக்கப்படுவார்கள். அங்கு துரிதமாக அதிகரிக்கப்படும் பொருளாதார நிலையை காணப்படுகிறது. அத்துடன் பலமான எதிர்காலம் மற்றும் ஜனநாயகம் நிலவுகிறது. அவர்கள் ஐக்கிய நாடுகளின் புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பில் கையொப்பமிட்டுள்ளனர். இவ்வாறு அனுப்பப்படுபவர்கள் உண்மையான புகலிட கோரிக்கையாளர்கள் இல்லை எனின் அவர்கள் எந்த நாட்டில் இருந்து வருகை தந்தார்களோ அந்த நாட்டிற்கே மீண்டும் அனுப்பப்படுவார்கள். இல்லை எனின் ஆஸ்திரேலியா தவிர்ந்த ஏனைய நாடொன்றுக்கு அனுப்பப்படுவார்கள். To people smuggling networks around the world.